ஓகே சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா 2024, அதாவது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி எக்ஸாம் செஞ்சாங்களே அந்த பேட்ச் 24ஆம் தேதி அவங்களுக்கு பேட்ச் பாடம் நடந்துச்சு. சரியா? ஸோ அந்த பேப்பரில் வந்த ஒரு கேள்வி எல்லா கேள்வி விளங்கப்படுத்தி ஒவ்வொரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் 2025ஆம் ஆண்டு எக்ஸாம் செய்ய போகிற உங்களுக்கு கூட்டல் விருத்தின் ஒரு பாடம் நீங்கள் 10ஆம் ஆண்டு படிச்சிருப்பீங்க தானே? சரி, 2025ஆம் ஆண்டு டிசம்பர் எக்ஸாம் செய்ய போகிற நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? கூட்டல் விருத்தின் ஒரு பாடம் 10ஆம் ஆண்டு படிச்சிருப்பீங்க. ஸோ கூட்டல் விருத்திங்கிற ஒரு கேள்வி இந்த வருஷம் கடைசி வருஷம் என்ன கேள்வி வந்துச்சோ அந்த கேள்வி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ தம்பி, கூட்டல் விருத்தி என்று சொல்ற பாடம் மிச்சம் சிம்பிளான ஒரு பாடம், சரிதானே? மிச்சம் சிம்பிளான ஒரு பாடம். அது ஒரு கொஞ்சம் பாயிண்ட்டுக்குள்ள தான் கேள்வி வாருது. ஸோ முதலாவது அதுக்கான சமன்பாடுகளை மட்டும் பேசிக்கொள்றேன். இப்போ நீங்க ஓ லெவல் படிக்கக்குள்ள பெருக்கல் விருத்தின் ஒரு பாடம் வரும். அது முதல் 25 மார்க்ஸுக்கு வரப்போற கேள்வியாக இருக்கும். 2017 வரைக்கும் அது எஸ்ஏல வந்துச்சு, இப்போ எஸ்ஏல வரது இல்லை. சரி, ஆனா கூட்டல் விருத்தின்ற கேள்வி அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஒரு கூட்டல் விருத்தியில தம்பி முதலாவது சமரி நோட்டன்னு சொல்லிக்கொள்றேன். சரியா? TN சமன் A சக D N சய 1. இந்த சமன்பாடெல்லாம் எப்படி வந்துச்சு அது விளங்கினா இந்த பாடமே சிம்பிள். பட் நான் இங்க அங்க அதை வழங்கப்படுத்த விரும்பல. ஸோ அது எங்களோட ப்ரொஜெக்ட் கிளாஸ் நாங்கள் செய்யற விஷயம். இங்க நான் வந்துட்டு என்ன செய்யறேன், உங்களுக்கு கேள்விகளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிக் கொள்றேன். இங்க ஏ என்று செல்றவர் நாங்க பேசுவோம் முதலாவது உறுப்பு, முதல் உறுப்பு. டி என்று செல்றவர் பொது வித்தியாசம், பொது வித்தியாசம். சரியா? டி என்று சொல்லுது எண்ணாம் உறுப்பு. இங்க பார்க்கணுமா? டி என்ன எண்ணாம் உறுப்பு. இங்க T1 முதலாம் உறுப்பு, T2 இரண்டாம் உறுப்பு, T3 மூன்றாம் உறுப்பு, T5 ஐந்தாம் உறுப்பு, T10 10ஆம் உறுப்பு. இங்க என்ன இருக்கோ ஆம் உறுப்பு. அடுத்த ஒரு கேள்வி வரும். இங்க பாரு, இங்க வந்து ஆம் உறுப்புன்னு கேட்டா இந்த TN காட்டுறது விடையாக இருக்கும். இன்னொரு கேள்வி மாறி வரும், எத்தனையாம் உறுப்புன்னு ஒரு கேள்வி வரும். எப்படி? சம்டைம்ஸ் சில கேள்விகள் வரும், எத்தனையாம் உறுப்பு. இப்படி எத்தனையாம் உறுப்புன்னு ஒரு கேள்வி வந்தா அந்த கேள்வியில நீங்க காண வேண்டியது என்னாக இருக்கு. சரியா? இவ்வளவுதான் இங்க வரக்கூடிய விஷயம். அடுத்த ஒரு விஷயம் தான் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை காண்றது. எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை காணுது. சிம்பிள்ரா. ஏ லெவல்ல படிக்கக்குள்ள, ஏ லெவல் கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். ஏ லெவல் நாங்க படிக்கக்குள்ள வரப்போற விஷயம் என்ன, சிக்மான்னு செல்வோம். நீங்க சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப் படிச்சிருப்பீங்களே, அது மாதிரி இந்த குறியீடு மொத்தத்தை குறிக்கும். இங்க நாங்க சீரீஸ்ல படிக்கக்குள்ள N 1 to N மாதிரி சொல்லுவோம். அதாவது 1 தொடக்கம் N வரையிலான உறுப்புகளை கூட்டுத்தொகை போகும். அது சரி, நீங்க இவ்வளவு கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்களேன். இப்ப இப்படி R22 N ஒரு 50 இப்படி என்னன்னு சொன்னா ஒரு கூட்டல் விருத்தி இல்லடா, ஒரு கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி ஒரு விருத்தியில போய்கிட்டே இருக்கும். முதலாவது உறுப்பு 100 உறுப்பு 1000 உறுப்பு போகலாம் தானே. அந்த உறுப்புல இந்த முதலாவது உறுப்பு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 உறுப்புகள் வரைக்கும் போகுது வைங்க. இடையில 20வது உறுப்புல இருந்து 50வது உறுப்பு, இந்த இடைப்பட்ட உறுப்புகள கூட்டுத்தொகை என்ன, அதுகளை காண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ண போற விஷயங்கள் இவர். ஆனா இது வந்து ஏ லெவல். அப்ப ஓ லெவல்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஓ லெவல்ல கூட 10ஆம் ஆண்டுல கூட்டல் விருத்தி 10ஆம் ஆண்டுல இருக்கு. ஸோ 10ஆம் ஆண்டுல இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தா ஒரு கூட்டல் விருத்தியில SN சொல்லுவோம். SN யாருன்னு சொன்னா ஒரு உறுப்புல முதலாவது உறுப்பு தொடக்கம் எண்ணாம் உறுப்பு வரையிலான உறுப்புகளை கூட்டுத்தொகை. உதாரணத்துக்கு 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. அப்ப 1 தொடக்கம் 10 வரையிலான உறுப்புகள கூட்டுத்தொகை. நல்லா பார்க்கணும், 1 தொடக்கம் 10 வரையிலான உறுப்புகள கூட்டுத்தொகை. அப்ப முதலாவது உறுப்பு, இரண்டாவது உறுப்பு, மூன்றாவது உறுப்பு, நாலாவது உறுப்பு, அஞ்சாவது உறுப்பு, ஆறாவது உறுப்பு, ஏழாவது உறுப்பு, எட்டாவது உறுப்பு, 9வது 10வது உறுப்பு எல்லாத்தையும் என்ன செய்யணும், கூட்டணும். சோ விஷயம் கிளியரா? சோ இவரை காண்றதுக்கு 2 சமன்பாடுகள் இருக்கு. முதலாவது SN சமன் N/2 bracket A plus N. இங்க வளமைய மாதிரிதான் நான் இங்க ஏன்னு சொல்றது முதலாவது உறுப்பு, என்னன்னு சொல்றது எண்ணாம் உறுப்பு, SN எண் உறுப்புகளினுடைய கூட்டுத்தொகை, L சொல்றது இங்க நாங்க பேசுவோம் இறுதி உறுப்பு. இப்ப இங்க 10 உறுப்புகளோட கூட்டுத்தொகை கதைச்சாருன்னா முதலாவது உறுப்பு, அங்க 10வது உறுப்பு தானே கடைசி, அப்ப 10வது உறுப்பு. இங்க 20 உறுப்புகளோட கூட்டுத்தொகை 50 வரைக்கும் இருக்கலாம். பட் 20 உறுப்புகளோட கூட்டுத்தொகை கதைச்சாருன்னா முதலாவது உறுப்பு தெரியும், 20வது உறுப்பு நாங்க கண்டு போட்டு செஞ்சு விடுறது. சோ இந்த சமன்பாடுகள் கேள்வி போகும். அல்லது இன்னும் ஒரு சமன்பாடுகளை போகலாம். இந்த எல்லுன்னு சொல்றது இறுதி உறுப்பு தானே, இறுதி உறுப்பு நான் எண்ணாம் உறுப்புன்னு வச்சா எப்படி, இறுதி உறுப்பு நான் எண்ணாம் உறுப்புன்னு வச்சா டி என்ன செய்யலாம், அந்த எல்லுக்கு பதிலாக போடலாம். டி என்ன எல்லுக்கு பதிலாக போட்டா இங்க நான் ஏ சக டி
n-1 என்ன செய்யலாம் போடலாம். ஏன் tn சமன் a சக d பிராக்கெட் n-1 தானே. அப்ப இறுதி உறுப்பு tnக்கு சமப்படுத்தின இவரை போடலாம் தானே. அப்படி மாறி போட்டா sn சமன் n/2 பிராக்கெட் a. இந்த a இந்த எல்லுக்கு பதிலாக நான் இந்த இவரை தூக்கி போட்டா a plus d n-1 தூக்கி போட்டா இங்க எனக்கு வரப்போற சமன்பாடு n/2 a சக a 2a plus d n-1ங்கிற ஒரு சமன்பாட்டுக்குள்ள போகலாம். சோ இந்த இரண்டு சமன்பாடின் ஊடாகவும் நான் என்ன செய்யலாம் உங்களோட எண் உறுப்புகளை கூட்டுதே பார்க்கலாம். சோ இந்த ரெண்டு சமன்பாடை வச்சு கொண்டுதான் உங்களோட கூட்டல் விருத்தி கேள்வி நகரும். சோ முதல்ல இதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, கேள்விக்குள்ள போவோம். ஓகே, எப்பவுமே பாஸ் பேப்பர்ல சரியா, பாஸ் பேப்பர்ல பார்ட் 2ல பி பார்ட்ல 7வது எஸ்ஏ கேள்வியா வாரதுதான் என்ன இந்த கூட்டல் விருத்தி கேள்வி. பட் இந்த வருஷம் அதே பார்ட் 2ல பி பார்ட்ல 7வது கேள்வி இல்லாம 10வது கேள்வியா போட்டார். சோ 10வது கேள்வியா போட்டதுக்காக இவர் புது மாடல் கேள்வியில பழைய கேள்விதான் பழக தோஷம் தான். ஓகே, கேள்விகள் சிம்பிள், வாசிச்சு தரவை சரியா நோட் பண்ணுவோம். சரியா, கேள்விகள் எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். கமலாவும் விமலாவும் விடுமுறையின் போது குறித்த நாவலை வாசிப்பதற்கு தீர்மானித்தார்கள். 2 பேர், கமலா விமலா 2 பேரா. சோ நான் 2 பேர் மார்க் பண்ணிக்கொள்றேன். கமலாண்டு ஒரு ஆள் இருக்கா, விமலாண்டு இன்னும் ஒரு ஆள் இருக்கா. 2 பேர் ஒரு நாவல் புத்தகம் வாசிக்க போற. கல்கி நாவல் புத்தகம் வாசிக்கலாமே, பொன்னியின் செல்வன் பாப்போம். கமலா முதலாவது நாளில் நாவலின் 20 பக்கங்களை வாசித்தார். கமலா ஃபர்ஸ்ட் டே முதலாவது நாள் என்ன வாசிக்கான்னு 20 பேஜஸ் வாசிக்க. 20 பேஜஸ் முதலாவது நாள் வாசிக்கிறா. அதே வேளை பக்கங்களை வாசிக்கும் அதே வேளை அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் அவர் அதற்கு முந்தைய நாளில் வாசித்ததிலும் பார்க்க 3 பக்கங்கள் கூடுதலாக வாசித்தார். ஓகே, அதாவது கமலா இப்ப 20 பேஜஸ் வாசிச்சா. அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் இவர் முந்தைய நாளை பார்க்க 3 பேஜஸ் கூடி கூடி வாசிக்க போறா. விளங்குதா? இது வந்துட்டு 2023ஆம் ஆண்டு வந்த அந்த நீல குமிழ்கள் வெள்ளை குமிழ்கள் அங்க தந்த தரவு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பாஸ் பேப்பர் செஞ்ச பிள்ளைகளுக்கு வழங்கும். சரியா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருந்தேன். இப்ப ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளை பார்க்க 3 கூடன்னு சொன்னா இப்ப இங்க இவரை பார்க்க 3 கூட. அப்ப 20 சொன்னா இவர் 23. ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே இதை பார்க்க 3 கூடையாம். அப்ப இங்க இவரை பார்க்க 3 கூடன்னு சொன்னா 26. இவரை பார்க்க 3 கூட. அப்ப இங்க எத்தனை வரும்? 29. விஷயம் கிளியரா? அப்ப 20, 23, 26, 29 அப்படின்னு போறார். விஷயம் கிளியரா? ஓகே, எங்களுக்கு ஐடியா பட்டுட்டு இவர் தான் முதலாவது தந்த தரவு. சரியா, இப்ப கேள்விகளுக்குள்ள போகும். முதலாவது கேள்வி, முதலாவது நாளும் 2வது நாளும் 3வது நாளும் கமலா வாசித்த பக்கங்கள் எண்ணிக்கை முறையே எழுதுக. சோ கமலா வாசிச்ச ஒவ்வொரு பக்கங்கள் எண்ணிக்கை முறையே முதலாவது நாள், 2வது நாள், 3வது நாள். அப்ப 20, 23, 26. முதலாவது கேள்வி ஆன்சர் என்ன? முறையே எழுதுகண்டு தான் சொல்றீங்க, காண்கண்டு சொல்லல. காண்க சொன்னா நாங்க கூட்டி கூட்டி காட்டணும். இங்க ஜஸ்ட் எழுதுக தானே. அப்ப முதலாவது கேள்விக்கான ஆன்சர் 20, 23, 26. 2வது கேள்விக்குள்ள போறோம். கிளியரா? போவோம். கமலா 16ஆம் நாளில் எத்தனை பக்கங்களை வாசிக்கிறார்? 16ஆம் நாள். அப்ப 16வது நாள் சொன்னா 16வது உறுப்பு அர்த்தம். சோ இங்க 16வது பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன். tn7 a சக d n சக 1ங்கிற இந்த சமன்பாட்டுல 16வது நாளக்கட்டத்தால எண்ணாம் உறுப்புன்னு சொன்னா அந்த எண்ணுக்கு பதிலா என்ன செய்ய போறோம்? போட போறோம். 10ஆம் உறுப்புன்னா t10, அந்த எண்ணுக்கு பதிலா 10 போட போறோம். இங்க 16ஆம் நாள்னா 16ஆம் உறுப்பு. 16ஆம் உறுப்புன்னு சொன்னா t16 ஏன்னு சொல்றது முதல் உறுப்பு. இங்க 20 d சொல்றது பொது வித்தியாசம். இவங்க 2 பேருக்கு இடையிலான வித்தியாசம் 3. சோ பொது வித்தியாசம் 3. n-1 16ல இருந்து 1 போல 15. சோ எழுதுவோமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா. எஸ்ஏ கேள்விதானே, படிமுறை கணிதம். சக 3 தர 15 சுருக்கமா 20 சக 3 தர 15 45. 45 20 65. சோ 65 பக்கங்கள். 65 பக்கங்கள் 2வது கேள்விக்கான ஆன்சரா இருப்பார்.
சரியா? ஓகே, அடுத்த மூணாவது கேள்வியில போய் சொல்லுவோம். மூணாவது கேள்வி என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் 16ஆம் நாளில் முழு நாவலையும் வாசித்து முடிப்பார் எனில் அந்நாவலின் பக்கங்களின் எண்ணிக்கையை காண்க. ஓகே, இப்ப நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு புத்தகம் இருக்காருல, இந்த புத்தகம் புத்தகம் இருக்காரு. இந்த புத்தகத்துல கூட பக்கம் படி இருக்கு. ஓகே, இது ஒரு புத்தகம் மாதிரி கற்பனை செய்யுங்களேன். இந்த புத்தகத்தை நான் விரிச்சு விரிச்சு படிக்க போறேன். இப்ப இன்றைக்கு 20 பக்கம் படிக்கேன், இன்றைக்கு 23 பக்கம் படிக்கேன், அடுத்து 26 பக்கம் படிக்கேன், இப்படி 16வது நாள் 65 பக்கம் படிக்கேன். படிச்ச உடனே இந்த புத்தகம் எனக்கு என்ன செய்து முடியுது. சோ இந்த 10 புத்தகத்துல பக்கங்கள் எண்ணிக்கை கேட்டா நான் முதலாவது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், அப்படி வந்து 16வது நாள் வரைக்கும் வாசிச்ச எல்லா பக்கங்களையும் கூட்டினா எனக்கு அந்த புத்தகத்துல எண்ணிக்கை வரும் தானே? எஸ், வரும். சோ அப்ப நான் இங்க 1ல இருந்து 16வது உறுப்பு வரைக்குமான எல்லா உறுப்பையும் கூட்டினா எனக்கு மொத்த புத்தக பக்கம் வருமா? வரும். அப்ப இங்க நான் ஒரு விஷயத்துக்கு போறேன், இங்க ஒரு விஷயத்துக்கு போறேன். மூணாவது கேள்விக்கான ஆன்சர் இங்க மொத்தம் 16 உறுப்புகள் இருக்கிறதால மொத்தம் 16வது நாள்ல முடிக்காருங்கிறதால முதல் பொது சமன்பாடு Sn = n/2 பிராக்கெட் a + l சமன்பாட்டுக்குள்ள போறேன். S16. ஏன் நான் இந்த சமன்பாட்டுக்குள்ள போறேன்னு சொன்னா எனக்கு 16வது உறுப்பும் தெரியும், முதலாவது உறுப்பும் தெரியும். சரியா? அப்ப நீங்க வளமையா ஒவ்வொரு பாஸ் பேப்பர்லயும் Sn = 2a + d பிராக்கெட் n-1 போறேன். சோ நான் இதை மெத்தட் 1 ஆக விளங்கப்படுத்துறேன், மெத்தட் 2 ஆக அவரையும் விளங்கப்படுத்துறேன். கேஸ் இல்ல, விடைய பாப்பமே. சோ நான் ஸ்டெப் 1 இவருக்குள்ள போறேன். இங்க எனக்கு இறுதி உறுப்பு தெரியும், அதாவது 16வது உறுப்பு தெரியுங்கிறதால இந்த சமன்பாட்டுக்குள்ள போறேன். போய் பார்ப்போம். சோ எண்ணுக்கு பதிலா எண், இங்க 16 வந்தா 16, 16 இங்கில் 2, ஏன்னு செல்வது முதலாவது உறுப்பு 20, எல்லுன்னு செல்வது இறுதி உறுப்பு. இங்க எங்களுக்கு தெரியும் 65. கூட்டினாடா 8, இவர் சுருக்கலாம் 8, 20 65 கூட்டினா 85. சோ 85 தர 8. சரியா? சுருக்கம் 8 5 40க்கு 0 4 மிச்சம் 8 8 64, 64 நாளும் 68. சோ 680 பக்கங்கள். புத்தகத்துல மொத்த பக்கம் என்ன? 680 பக்கங்கள். சோ இது மெத்தட் 1. மெத்தட் 2 போகும், இடம் இருக்கு, போகும். மெத்தட் 2 Sn = n/2 பிராக்கெட் 2a + d n-1. அதே S16 என்னன்னு சொல்றது? 16 இங்கில் 2, 2 தர முதலாவது உறுப்பு எனக்கு தெரியும் 20, பொது வித்தியாசம் எனக்கு தெரியும் 3, n-1 16ல இருந்து 1 கழிக்கணும். சரியா? பாப்போம். 8 பிராக்கெட் 2 தர 20, முதலாவது பொட்மாசூல் படி பெருக்குவோமே, அடைப்புக்குள்ள இருக்கிறது 40 சக, இவர் 3 தர 15 வருவார். இவர் நான் சிம்பிளா 45 நடத்தி எழுதி கொள்றேன். 45 இங்க பாருடா, 8 பிராக்கெட் வரப்போறது 85, அதே ஆன்சர் தான் வரணும். அப்ப 680 பக்கங்கள். கிளியரா? சோ 2 பக்கம் ஒரே ஆன்சர் வரும். இங்க வளமை ஒவ்வொரு வருஷம் பாஸ் பேப்பர்லயும் இறுதி உறுப்பு தராம இப்படித்தான் கேள்விகள் வளமையா போறது. பட் இந்த வருஷம் இவர் இங்க 16வது உறுப்பை கேட்டதால, இறுதி உறுப்பை கேட்டு போட்டு கேட்கறதால நாங்க டைரக்ட் அந்த விஷயத்துக்கு போறோம். 2 வகையான டைப் கேள்வி நாங்க செஞ்சு பார்த்திருந்தோம். சரியா? இப்ப 4வது கேள்விக்குள்ள போறோம். சோ எழுதி கொள்ளுங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இத கொஞ்சம் ஓகே, நான் இந்த இடத்தை கொஞ்சம் அடிச்சு கொள்றேன். சரியா? பாப்போம். இப்ப 4வது கேள்விக்குள்ள போறோம். என்ன சொல்றாருன்னு சொன்னா, விமலா அந்நாவலை வாசிக்க தொடங்கிய முதலாவது நாளின் பின்னர், அப்ப அதே நாவல், அதே 680 பக்கம் உள்ள நாவலை வாசிக்க தொடங்கிய முந்திய நாளிலும் பார்க்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விமலா அந்நாவலை வாசிக்க தொடங்கிய முதலாவது நாளின் பின்னர் ஒவ்வொரு நாளும் அதுக்கு முந்தைய நாள் வாசித்ததிலும் பார்க்க 4 பக்கங்கள் கூடுதலாக வாசித்தார். ஓகே, என்ன சொல்றாருன்னா இதே விஷயம் தான். இப்போ இங்க ஒரு விஷயம் கதைச்சார். என்னன்னு சொன்னாடா, ஏற்கனவே வாசிச்சதை பார்க்க அடுத்த நாள் 3 கூட வாசிச்சார். இப்ப விமலா என்ன செய்யறான்னு சொன்னா, விமலா என்ன செய்யறான்னு சொன்னா, அதே மாதிரி ஏற்கனவே வாசிச்ச பக்கத்தை பார்க்க 4 பக்கம் கூடையா வாசிச்சுட்டு போறார்.
சரியா? அப்ப இங்க 20 சொன்னா இங்க 24, இங்க 28. பட் எனக்கு இங்க 20 சொல்லி அவர் தரல. அப்ப எனக்கு தெரியா. இவர் என்ன செய்யறாருன்னா இவர் அப்படியே வாசிச்சு கொண்டு 16வது நாள்ல மொத்தமா வாசிச்சு முடிக்கிறார். ஆனா இங்க ஒரு தரவுதாரர் என்னன்னு சொன்னா அவர் இப்படியோ வாசிச்சு கொண்டு 17வது நாளில் நாவலை முழுமையாக வாசித்து முடித்தார். அப்ப இவர் 17வது நாள் தான் எல்லாத்தையும் வாசிச்சு கொண்டே முடிக்கார். விளங்குதா? கேள்வி என்னன்னு சொன்னா இந்த முதலாவது உறுப்பு என்னங்கிற கேள்வி. இப்ப நான் விஷயத்துக்கு வாரேன். எனக்கு இன்னைக்கு தெரியும் கூட்டல் விருத்திக்கு போற ரெண்டு சமன்பாடு. நான் சாதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி யோசிக்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் யோசிப்பேன் Tn சமன் a சக d bracket n -1 இங்க எனக்கு ஓகே டிஃபரண்ட் தெரியும் 4 போடுவேன். 16 உறுப்பு தெரியும் போடுறேன். போட்டா எனக்கு ஏ கண்டுபிடிக்கலாமான்னு சொன்னா கண்டுபிடிக்க தெரியா. ஏன் தெரியான்னு சொன்னா அந்த 17வது கடைசி நாளில் அவர் எத்தனை வாசிப்பாருன்னு சொல்லி எனக்கு தெரியா. ஆனா இவரை போட்டா தான் எனக்கு இவரை கண்டுபிடிக்கலாம். சோ எனக்கு இந்த சமன்பாடுகளை போறது சரியில்லை. அப்ப கூட்டல் விருத்திக்குள்ள போனா இரண்டாவது ஒரு சமன்பாடு இருக்கார் Sn சமன் n/2 bracket. ஓகே என்ன இருக்காரு இந்த சமன்பாடுகளை வழங்கப்படுத்துறேன். ஏன் திருப்பி ஒரு அழுத. இப்ப இந்த சமன்பாட்டுக்குள்ள நான் அதை போட்டா எனக்கு முதலாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும். கடைசி உறுப்பு தெரியுமான்னு கேட்டா 17வது நாள் தெரியாது. கடைசி நாள் எத்தனை பக்கம் படிச்சேன்னு எனக்கு தெரியாது. சோ எனக்கு இந்த சமன்பாட்டுக்குள்ள போறதும் சரி வராது. அப்ப இந்த சமன்பாடுகளை போடலாமான்னு பார்ப்போம். ஏன்னா அதே நாவல் 680 பக்கம் தான். சோ 680 பக்கம் தெரியும். 17வது நாள்ல முடிக்கிறார். அப்ப அதுவும் எனக்கு தெரியும். டிஃபரண்ட் 4 தெரியும். என் 17 தெரியும். அப்ப எனக்கு எல்லாமே தெரியும். ஏன் மட்டும் தான் தெரியா. எஸ் கேட்ட கேள்வி ஏ தான் காண்றது. அப்ப சரியான சமன்பாடு இவர் மட்டும்தான். கிளியரா? சோ ஐடியா எடுத்துட்டோம். இப்ப நாங்க போறோம் எந்த சமன்பாட்டை போட்டா விட வருமோ அந்த சமன்பாட்டை எழுத போறோம். எங்களுக்கு சமன்பாட்டுக்கு விட தர போறது Sn சமன் n/2 bracket 2a plus d n -1 சொல்ல இந்த சமன்பாட்டுக்குள்ள போனா S17 ஏன்டா 17வது நாள்ல தான் இவர் புத்தகத்தை முடிக்கார். இந்த S17 போடுறேன். S17 சொல்றது அதே புத்தகம் தான். அதே 680 பக்கம் தான். இங்க எண்ணுக்கு பதிலா இங்க எண்ணுக்கு பதிலா எண். அப்ப 17 வந்தா 17 கீழே 2 தர எனக்கு முதலாவது உறுப்பு தெரியாது ஏதான். அப்ப 2a போடுவோம். டிஃபரண்ட் தெரியும் 4 ஏண்டா விமலா ஒவ்வொன்றும் 4 17 - 1. இங்க நான் ஒரு விஷயம் செய்யறேன். எனக்கு 17வது நாள்ல வாசிச்ச மொத்த பக்கம் அதே புத்தகம்ங்கிறதாலே அதே 680 பக்கம் தான் வரணும். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டா வரணும். இவரு ஒரு நாளைக்கு 10 கூடிய வாசிச்சாலும் சரி 15 கூடிய வாசிச்சாலும் சரி அந்த புத்தகம் முடியல 680 பக்கம் என்ன செஞ்சிருக்கணும் வாசிச்சு முடிச்சிருக்கணும். அதான் கன்செப்ட். அப்ப விஷயத்தை பார்ப்போம். இனி சுருக்கல் தாண்டா 680 சமன் 17 2a பிளஸ் இங்க 16 4 தர 16 வரப்போகுது. 4 தர 16 40 6 4 24 40 24 64 விஷயம் கிளியரா? 4 தர 16 பெருக்குறீங்க. நான் பெருக்கிறேன் சிங்கு 10ஆல பெருக்கிறேன் 40 6 4 24 24 40 கூட்டினா 64. சோ 64 கிளியரா? ஓகே இப்ப சுருக்கலாமான்னு பார்ப்போம். வேற மாதிரி 17ஐயும் 68ஐயும் சுருக்கலாமா? சுருக்குங்க பார்ப்போம். எஸ் சுருக்கலாம். எப்படின்னு சொன்னா 17 தர 2னா 34 34 2 மடங்கு தான் 68. சோ 2 மொத்தம் 4 முறை இருப்பார். சுருக்கி நாட வரப்போறது 4 முறை. அப்ப சைவ இருக்கிறதால 40 முறை 40 முறையாக இருக்கணும். 2 கொண்டு போய் பெருக்கினாடா இங்க 80 சமன் 2a பிளஸ் 64 வரப்போகுது. கூட்டுப்பற 64 அங்கால பக்கம் போனா கழிப்படும். அப்ப எழுதுவோமே கழிப்பட்டா நான் இங்க கழிச்சல் எழுதி காட்டல. கழிப்பட்டா இங்கால பக்கம் 20 பெய்த்து சாரி 60 போனா 20 மிச்சம். 20ல 4 போனா 16. சோ 16 மிச்சம் 2a. அப்ப ஏற பெருமானம் 16 2ஆ பிரிச்சா வரப்போற ஆன்சர் 8. அப்ப முதலாவது நாள் அவர் எத்தனை பக்கம் வாசிச்சிருப்பார்னு சொன்னா 8 பக்கம் வாசிச்சிருப்பார். சரியா? சோ இங்க முதலாவது உறுப்பு எங்களுக்கு தெரியும். விமலாட முதலாவது உறுப்பு தெரியும் 8. 2வது நாள் இதை விட 4 கூட அப்ப 12. 3வது நாள் இதை விட 4 கூட 16 20. சோ இந்த மாதிரி ஓர்டர்ல இவர் என்ன செய்வார் வாசிச்சு கொண்டு போயிருப்பார். சரியா? ஓகே இவரையும் எங்களுக்கு கண்டாச்சு. இப்ப கடைசி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்காரா? ஓகே கேட்கார். சோ எனக்கு இடம் போதாமை அங்கே கொஞ்சம் அடிச்சு கொள்றேன். ஓகே என்ன கேள்வி கேட்காருன்னு பார்ப்போம். அவர்கள் இருவரும் ஒரு நாளில் நாவலை வாசிக்க தொடங்கினால் ஒரே நாளில் வாசிக்க தொடங்கினால் இவர்கள் எத்தனையாவது நாளில் ஒரே பக்க எண்ணிக்கையிலே வாசிப்பார். அதாவதுடா இப்ப இன்றைக்கு நாங்க 2 பேரும் இந்த புத்தகத்தை வாசிக்கும். அப்ப முதலாவது
கமலா 20 பக்கம் வாசிச்சிருப்பா, நான் 8 பக்கம் வாசிச்சிருப்பேன். ரெண்டாவது அவ 23 பக்கம் வாசிச்சிருப்பா, நான் 12 பக்கம் வாசிச்சிருப்பேன். அடுத்ததாக 26 வாசிச்சிருப்பா, நான் 16 வாசிச்சிருப்பேன். விஷயங்களா இப்ப ஒவ்வொரு நாளும் வாசிக்கக்குள்ள நான் ரெண்டு ஒரு ஃப்ளோ வரும். பட் ஏதோ ஒரு நாள் வரக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ஒரே எண்ணிக்கையால பக்கத்தை வாசிக்க சந்தர்ப்பம் இருக்கும் தானே, இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். பட் இவர் இருக்குன்னு சொல்றாரு, அப்ப நம்ம இருக்குன்னு எடுப்போம். சரியா? அப்ப இப்படி ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பக்கத்துல வாசிச்சு வந்து ஏதோ ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரே பக்கத்தை என்ன செய்ய போறாங்க, வாசிக்க போறாங்க. இப்ப நம்ம இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கத்தை வாசிக்கிற அந்த நாள் ஒரே நாளா தானே இருக்கும். இந்த நாள்களைத்தானே நாங்க என்ன எடுக்க, முதலாவது நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள். அப்ப இங்க அந்த எங்க இவங்க ரெண்டு பேரும் சமனாக வாசிக்காங்களோ அந்த எண் சமனாத்தானே இருக்கணும். ஓகே, அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே பேஜ வாசிக்கிற, ஒரே எண்ணிக்கையான பேஜ வாசிக்கக்குள்ள அவங்களோட எண்ணுன்னு சொல்றது சமனா இருக்க போகுது. ஓகே, இப்ப எண் சமனா இருக்கக்குள்ள அந்த குறித்த நாள் தானே கதைக்கும். அந்த ஒரு குறித்த நாளை காண்றதுக்கான வாய்ப்பாடு நாங்க படிச்சிருக்கோம். இப்ப டிஎன் சமன் ஏ சக டி பிரேக்கெட் n - 1. அதாவதுனா அந்த ஒரு நாள்ல எத்தனை பக்கம், உதாரணத்துக்கு 50 பக்கம் 50 பக்கம் வருஷமா தெரியாது, கற்பனை பக்கமே. இவரோட 50 பக்கம், இவரோட 50வது பக்கம், 50வது பக்கம் 50 பக்கம் வாசிக்கிற மாதிரி. அப்ப இவருக்கு போட்டாலும் விட 50 தான் வரணும், இவருக்கு போட்டாலும் விட 50 தான் வரணும். விட வாரது இவரைத்தான் இருக்கணும். அப்ப நான் சிம்பிளா ஒரு விஷயம் செய்வேன், அவரையும் இவரையும் தனித்தனியா காண்றத ரெண்டு பேரும் சமப்படுத்துவோம். அதாவது கமலா சமன் விமலா ஒரே பேஜ் தானே வாசிக்கணும். அப்ப இவரும் ஏ சக டி n - 1 சமன் ஏ சக டி n - 1. ஏன் இந்த சமன்பாடு தானேடா, இந்த சமன்பாடு தானே பக்க எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த ரெண்டு சமன்பாடு எண்ணிக்கை சமனாத்தான் இருக்கணும். அந்த சமனான நாள் இல்ல, அந்த சமனான நாள்ல எண் தான் சமனா இருக்கும். ஓகே, இங்க நான் விஷயம் செய்றேன். கமலாட முதலாவது உறுப்பு 20, கமலாட பொது வித்தியாசம் 3, என் செய்ய 1. விமலாக்கு முதலாவது உறுப்பு 8, அவட பொது வித்தியாசம் 4, n - 1. சரியா? இப்போ ஒரு விஷயத்துக்கு வரும். இந்த 8 சமனுக்கு இஞ்சல வந்தா இந்த 20ஓட தான் கழிப்படும். சரியா? சின்ன விஷயம். 8 20ல கழிப்பட்டாடா 12 சக 3 பிரேக்கெட் n - 1 சமன் 4 n - 1. சிம்பிளா ஒரு விஷயம் செய்வன், அடைப்பை நீக்கி சுருக்காம ஒரு விஷயத்துக்கு வரும். சரியா? இது விளங்கிக்கோ. சமனுக்கு இஞ்சால இவர் அப்படியே எடுத்துட்டு போனாடா 3 சை n - 1 போகும். உதாரணத்துக்கு இங்க பாரு, இவர் இந்த என் சை 1 இருக்காரு தானே, இவரை ஒரு எக்ஸ் மாதிரி கற்பனை செய்ய, இந்த என் சை 1 இவர் ஒரு எக்ஸ் மாதிரி கற்பனை செய்ய, உனக்கு விளங்கும். யாருக்குமே விளங்காம இருக்காது, விளங்கும். நான் சின்னதை சிம்பிளா யோசி, சுருக்கல் வேகத்தை கூட்டுறேன். 12 சக 3x இவர் இல்ல, சும்மா கற்பனை செய், சமன் 4x. இப்ப 3x சமனுக்கு அகல பக்கம் போனா சய 3x, அப்ப 4xல 3x போனா x, அப்ப 12 சமன் x. இப்படித்தானே வரப்போகுது. அப்ப அப்படி யோசிக்கிற நீ, அந்த எக்ஸ் சொல்லி யோசிக்கிற நீ, அந்த n - 1 ஒரு எக்ஸ் மாதிரி யோசிச்சா இவர் அப்படியே இங்கால பக்கம் போனாடா எனக்கு மிஞ்ச போகுது 12 சமன், அந்த எக்ஸ் தான் மிஞ்ச போகுது. அப்ப n - 1 தான் மிஞ்ச போகுது. சரியா? விளங்காதார்கள் இன்னொரு முறை விளங்கப்படுத்துறேன். பட் இது ஒரு ஏ எடுக்கக்கூடிய விளங்குற மாதிரி. இப்ப பாரு, கழிப்பற 1 சமனுக்கு இஞ்சால பக்கம் வந்தா கூட்டுப்படும். அப்ப சிம்பிளா சக 1 என்ற 13வது நாள்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரே பேஜை வாசிப்பாங்க. சோ இது ஒரு நாலேஜபிளா படிப்பிக்கிறது மெத்தட் 1. அப்ப இதை இன்னொரு மெத்தட் 2ல விளங்கப்படுத்துறேன். சரியா? எது லேசோ நீ எடுத்துக்கோ, எல்லா வகையான மெத்தடையும் நான் படிப்பேன். எது உனக்கு லேசோ அதை நீ எடுத்துக்கோ, அதான் இந்த மெத்தட். சரியா? இப்ப இங்க பாரு, 12 சக 3 பிரேக்கெட் n - 1 4 n - 1. இப்ப ஒரு சாதாரணமா ஒரு விஷயம் செய்வான், 12 சக 3 n சய 3 n அடைப்பு சுருக்கிறது, 4 n சய 4. ஓகே, இப்ப சய 3 சக 12 சுருக்கலாம், சுருக்கின வரப்போறது 3 போனா 9. சய 4 சமனுக்கு இஞ்சால பக்கம் வந்தா சக 4, அப்ப கூட்டுப்படும் 13. 3 n சமனுக்கு இஞ்சால பக்கம் போனா சய 3 n கழிச்சாட வரப்போற ஆன்சர் n சமன் 13. நான் அழிச்சு எழுதினதால 3 ஸ்டெப்ல விட வந்துட்டு இதை ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி போனா ஒரு பக்கம் வரும். ஸோ இது லேசு, இது கொஞ்சம் அடைப்பை நீக்கி சுருக்கிறது லோன்வே. இது கொஞ்சம் யோசிச்சா பட வரும். ஸோ பரவாயில்ல, இதை மாதிரி அதிகமாக கேள்வி செய்யக்கூட இதெல்லாம் ஒரு ஃப்ளோன்ஸ்ல வந்துடும். ஸோ இதுதான் இந்த கேள்வி. இந்த கேள்விக்கான விடைகளை நான் சொல்லியிருக்கிறேன். பட் இதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எத்தனை மார்க்ஸ்ன்னு சொல்லி ப்ரொஃப் தான் செல்லணும். ஸோ அவர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த கேள்வி எல்லாமே என்ன செய்யும், ஸ்கீம் படி ஒருக்கா பார்ப்போம். சரிதானே? ஸோ
இது இந்த கேள்விகளுக்கான ஆன்சர். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கேள்விகளும் இருக்கு. அடுத்தடுத்த கேள்விகளுக்கு உங்களுக்கு விட வேணும் இருந்துச்சுன்னா எந்தெந்த கேள்விக்கு விட வேணுமோ போட்டு கமெண்ட்ல போட்டு விடுங்க. நான் கட்டாயம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். பரவாயில்ல, அது ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம், எஸ்ஏயாகவும் இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு எங்களோட ப்ரொஜெக்ட் கிளாஸ் 2025 டிசம்பர் மாதம் எக்ஸாம் செய்ய போகிற வெஜ்ஜிக்கு நாங்கள் எங்களோட ப்ரொஜெக்ட் கிளாஸ் போய் கொண்டிருக்கு. நான் அங்கே படிப்பிக்க போகிறது 10 ஓலம் 2 சேர்த்து தான் படிப்பிக்க போகிறேன். 2 சேர்த்து தான் படிப்பிக்கிறது நான். ஏன்னா என்னோட ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சரியா? அப்போ கூட்டல் விருதி படிப்பிக்க போடும். அடுத்து என்னோட ஃப்ளோவன்ஸ் வந்துட்டு 10 ஓலம் 2 சேர்த்து ஒரு புதிய ஒரு வகையில தான் நான் தீரி உருவாக்கி செய்வேன். இப்போ தேற்றம் எடுத்தா தேற்றம் 8ஆம் ஆண்டுல இருந்து நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களுக்கு கொடுத்து 150 ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து தேற்றம் வரைக்கும் ஒரு ஃப்ளோவன்ஸ்ல எடுத்துக்க வருவேன். ஸோ இதுதான் என் ஸ்டைல். ஸோ இதனால தான் எனக்கு அதிகமான ரிசல்ட்ஸ் பிள்ளைகள் எடுக்கிறதுக்கான காரணமும் நான் ஸ்கூல் புத்தகத்தை ஒவ்வொரு சாப்டரா படிப்பிக்காம அந்த 54 சாப்டர், அதாவது 10ஆம் ஆண்டு இருக்கிற 32, ஓலம் இருக்கிற 35, மொத்தம் மாதிரி அந்த 57 சாப்டரையும் ஒரு டிஃப்ரெண்ட் வெயில் எடுத்துக்கொண்டு வருவேன். சரி, அது ஒரு டிஃப்ரெண்ட் வெயில் எடுத்துக்கொண்டு வந்து நான் படிப்பிக்கிறது வளமை. ஸோ உங்களோட கிளாஸஸ் ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி போகுது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி கட்டாயம் இண்டிவிஜுவல்கிட்ட பேசிட்டு இந்த கிளாஸ்ல என்ன செய்ய விரும்பினா, படிக்க விரும்பினா கட்டாயம் எடுத்து படிச்சு கொள்ளுங்க. பட் உங்களோட ரிசல்ட்ஸுக்கு நான் தான் பொறுப்பு. சரி, என்னைட்டு ஒரு ஆள் படிக்கிறதுச்சுன்னா அந்த ரிசல்ட்ஸுக்கு நான் தான் பொறுப்பு, முழு பொறுப்பு நான் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன், இண்டிவிஜுவலாக விளங்கப்படுத்துவேன். நான் செல்ற மாதிரி செய்யலாம் மட்டும் என்ன கிளாஸுக்கு ஜாயின் ஆகுங்க. ஏன்னா நான் ஓவரா ஸ்ட்ரெஸ் தர மாட்டேன். ஜஸ்ட் கிளம்பையில் 3 மணி நேரத்தில் கிளாஸ் தான். அடுத்து ஒரு 1.5 மணி நேரத்தில் நான் ஒரு விஷயம் செல்லுவேன். எப்படி செய்யுங்கடான்னு செல்லுவேன். அதை நீங்கள் செஞ்சு காட்ட வேண்டிய மட்டும் தான். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் ஒரு விஷயம் படிப்பிச்சுட்டேன், அதை செஞ்சுதாடான்னு கேட்டால் செய்யலாம் தானே. விலங்கலாடி கன்ஃபார்ம் எடுக்க கேட்கணும். ஏன்னா விலங்கலாடி விளங்கப்படுறது யார பொறுப்பு? என்னோட பொறுப்பு தான். ஸோ என்னோட கிளாஸஸ் இப்படி தான் போகும். என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளாஸில் ஜாயின் ஆக விரும்பினா கட்டாயம் பார்த்து படிச்சு கொள்ளுங்க. ஸோ இதில் இந்த யூடியூப் சேனலில் ஃப்ரீ வீடியோஸ் அதிகமாக வந்து கொண்டிருக்கும். கிழமைக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ, இல்லை கிழமைக்கு 2 வீடியோ, இதே மாதிரி வேஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கும். கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபியா அமானில்லாஹ்.